இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வி கண்ட பிற்பாடு ஜலச்சந்தி முற்றுமுழுதாக தலைகீழாக மாறியிருக்கின்றது. எந்த நிமிடமும் நேருக்கு நேர் போராடக்கூடிய ஒரு வழிவகை பறந்திருக்கிறது. தெற்காசிய அரசியல் திடீர் திருப்பம் என்னவென்றால், இஸ்லாமாபாத்தில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்துள்ளன. அமெரிக்க பிரதிநிதி வான்ஸ் அவசரமாக வாஷிங்டன் இன்று ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டதன் பின்னணி என்ன? டொனால்ட் டிரம்பின் அடுத்த ரகசிய கடற்படை திட்டம் என்ன? உலக போருக்கு வழிவகுக்குமா? முழுமையான உண்மைகளை இப்போது ஆராய்வோம். இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் தரப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்கிடையில் பேச்சுவார்த்தையை பாதியிலேயே முடித்துக் கொண்டு வான்ஸ் அவர்கள் வாஷிங்டன் திரும்பியுள்ளது சர்வதேச அரசியல் அரங்கில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் நிராகரித்ததே இந்த முதன்மை காரணம் எனவும் பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் சக்திகள் மற்றும் பிராந்திய பதற்றத்தை கட்டுப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடற்படை முற்றுகை நேவல் பிளாக்அவுட் திட்டத்தை ஆலோசித்து வருவதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவித்தன. இது நடந்தால் சர்வதேச கடல் வழி போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்படும் அபாய நிலை ஒன்று தென்படுகின்றது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் கிறிஸ்தவ வழிபாட்டாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வன்முறைகளை கண்டித்துள்ள போப் அவர்கள் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றத்தை தணிக்க உடனடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். போரின் தாக்கம் மத எல்லைகளை கடந்து அப்பாவி மக்களை பாதிப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போப் லியோ அவர்களின் இந்த அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது உலக பரப்பில். அமெரிக்காவின் இந்த அதிரடி நகர்வுகள் ஆசிய பிராந்தியத்தில் அமைதியை சிதைக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள். வளைகுடா குறித்த உடனுக்குடனான உண்மையான செய்திகளை சன்ரைஸ் இந்தியா டிவி எப்பொழுதும் தர இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எமது ஆதரவாக பார்க்கின்றோம். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரானின் IRC கடற்படை கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. எந்தவொரு தவறான கணிப்பும் அமெரிக்க படைகளுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அது கூறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் எந்தவொரு தவறான நடவடிக்கையும் கடுமையான அதிரடி நடவடிக்கையும் விளைவுகளையும் தூண்டக்கூடும் என்றும், விரோத நடவடிக்கைகள் அமெரிக்க படைகளை கொடிய சூழல்களில் சிக்க வைக்கும் என்றும் ஈரானிய புரட்சி காவல் படை இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கடந்து அறிவித்துள்ளது. இந்த செய்தி உங்களை திங்கட்கிழமை அடைகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கடல் கனிவெடிகளை பதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது கடல்சார் பாதிப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடனான தற்போதைய பதட்டங்களுடன் ஒத்துப்போகிறது மற்றும் இப்பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க பதட்ட அதிகரிப்பாக கருதப்படுகிறது. ஈரானிய புரட்சி காவல் படை வரைபடங்களில் அபாய மண்டலங்களை குறித்துள்ளதுடன் சாத்தியமான அச்சுறுத்தல்களையும் தவிர்க்க கப்பல்கள் தங்கள் பாதைகளை மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஈரானிய தரப்பால்.
ஈரானுக்கு சட்டவிரோத சுங்கம் மற்றும் அவர் விவரித்த தொகையை செலுத்திய கப்பல்களை சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படை இடைமறிக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோத சுங்கம் செலுத்தும் எவருக்கும் ஆழ்கடலில் பாதுகாப்பான பயணம் கிடைக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபராக. மேலும் அமெரிக்க அல்லது வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலும் நரகத்திற்கு சிதறடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் முக்கிய ஆட்சேபனைகளில் அணுசக்தி உரிமைகள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடு தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளும் அடங்கும். ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவின் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை விமர்சித்தது. அவை ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பை நிறுவுவதை தடுத்ததாக அவர்கள் கூறினர். குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலுக்கான அவர்களின் உரிமை மற்றும் மூலோபாய கப்பல் வழித்தடத்தின் மீதான அதிகாரத்தை தக்க வைத்தல் தொடர்பாக நியாயமானதை விட அதிகமான சலுகைகளை அமெரிக்கா கேட்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அணு ஆயுத லட்சியங்களை கைவிட ஈரான் மறுப்பதே முக்கிய தடையாக இருப்பதாக வாஷிங்டன் குறிப்பிடுகிறது. பேச்சுவார்த்தை முறிந்ததற்கு அமெரிக்காவின் அதீத கோரிக்கைகளே காரணம் என தெஹ்ரான் குற்றம் சாட்டுகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி தங்கள் பக்க நியாயங்களை சொல்லி குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றார்கள். இதேவேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை லெபனான் முழுவதும் பல நகரங்கள் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. பின்ட் ஜெபெயில் கியாம் மற்றும் ரஷாப் அருகே உள்ள இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை நோக்கி ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள அமெரிக்க அழிப்பு கப்பல்களுக்கு IRGC எச்சரிக்கை காணொலியை வெளியிடுகிறது. வாஷிங்டன் கனிவெடி அகற்றும் பணியை கோரி போக்குவரத்து உரிமைகளை வலியுறுத்துகிறது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க கப்பல்களுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகைக்கு ரம் உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரான் ஜலசந்தியின் மீது தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டியதாலும் அமெரிக்க கப்பல்கள் தீர்க்கமான பதிலடியை எதிர்கொள்ளும் என எச்சரித்ததாலும் ஹார்முஸ் முற்றுகைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். முக்கிய நிகழ்வுகள் ஈரானுடன் தொடர்புடைய கப்பல்களை இடைமறிக்க அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததால் லெபனானில் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் இஸ்ரேலில் எச்சரிக்கை ஒலிகள் என்றும் சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததாலும் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு இஸ்ரேலில் எச்சரிக்கைகளை தாண்டியதாலும் லெபனானில் ஒரே நாளில் இஸ்ரேலிய தாக்குதலில் 100 பேர் இன்று கொல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்க கப்பல்களுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானுடன் தொடர்புடைய கப்பல்களை இடைமறிக்க அமெரிக்க கடற்படைக்கு ரம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரான் ஜலசந்தியின் மீது தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டி அமெரிக்க கப்பல்கள் தீர்க்கமான பதிலடியை எதிர்கொள்ளும் என எச்சரித்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகைக்கு ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். ஜலசந்தியில் ராணுவ கப்பல்கள் கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடியை எதிர்கொள்ளும் என ஈரான் எச்சரித்துள்ளது. கடற்படை நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்காவின் கூற்றுக்களை தெஹ்ரான் நிராகரித்துள்ளது. கடல்வழி பாதையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை அது நிலைநாட்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடற்படை முற்றுகையிட ட்ரம்ப் உத்தரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன் உடனடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட தொடங்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு போக்குவரத்து கட்டணம் செலுத்தும் எந்த ஒரு கப்பலையும் அமெரிக்க படைகள் இடைமறிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவரது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் சர்வதேச கடல் பகுதியில் ஈரானுக்கு சுங்கவரி செலுத்திய ஒவ்வொரு கப்பலையும் அமெரிக்க கடற்படை தேடி இடைமறிக்கும் என்றும் அத்தகைய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பயணம் இருக்காது என்றும் ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார். ஈரான் புதைத்துள்ள கன்னிவெடிகளை அமெரிக்க படைகள் அகற்ற தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் எங்கள் மீதோ அல்லது அமைதியான கப்பல்கள் மீதோ சுடும் எந்த ஒரு ஈரானியரும் நரகத்திற்கு தகர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த முற்றுகையில் மற்ற நாடுகளும் பங்கேற்கும் என்று ட்ரம்ப் கூறினாலும் ஆனால் அவர் அவற்றின் பெயர்களை அந்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிடவில்லை. ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாக ஈரான் மீது அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்க படைகள் முழுமையான போர் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் ஈரானுக்கு எஞ்சியிருக்கும் கொஞ்சத்தையும் வாஷிங்டன் முடித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார்.
பார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் பகுதி உடன்படிக்கைகள் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அவர்கள் பெரும்பாலான விடயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் முக்கிய பிரச்சனையான அணுசக்தி விவகாரம் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது என்றும் ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளுடன் ஒப்பிடும் போது அவை போதுமானதாக இல்லை என்று ட்ரம்ப் வாதிட்டார். ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிட தயாராக இல்லை என்றும் இதுவே எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் மையத்தடையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்த ஒரு ராணுவ பயணத்திற்கும் எதிராக ஈரான் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ராணுவ கப்பல்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் பலவந்தமாக எதிர்கொள்ளப்படும் என்றும் ஈரானிய புரட்சி காவல் படை தெரிவித்திருக்கின்றது, எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரான் புரட்சி காவலர்களின் கடற்படைக்கு முழுமையான வலுவான கட்டுப்பாடு உள்ளது என்று அந்த காவல் படை அறிக்கை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் பொதுமக்கள் கப்பல்கள் மட்டுமே இந்த நீர்வழி பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்படுகின்றன என்றும் ராணுவ கப்பல்கள் கடந்து செல்ல முயற்சிக்கும் எந்த ஒரு முயற்சியும் கடுமையாகவும் உறுதியாகவும் கையாளப்படும் என்றும் IRGC தெரிவித்துள்ளது. நீர்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்து ஈரானின் கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டது என்றும் கடந்து செல்வதற்கு முன் ஒருங்கிணைப்பு தேவை என்றும் ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீர்வழி பாதையில் அமெரிக்க கப்பல்கள் நுழைந்தன அல்லது இயங்கின என்ற அமெரிக்காவின் கூற்றுக்களையும் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் மறுத்துரைத்தனர். ஹார்முஸ் நீர்வழி பாதையை அமெரிக்க கப்பல்கள் நெருங்கி வருகின்றன மற்றும் நுழைகின்றன என்ற சென்ட்ரல் காம் தளபதியின் கூற்று கடுமையாக மறுக்கப்படுகிறது என்று கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். கடல் வழி போக்குவரத்தின் மீதான கட்டுப்பாடு முழுமையாக ஈரானின் கைகளில் உள்ளது என்றும் நீர்வழி பாதை வழியாக கப்பல்கள் செல்வதற்கான எந்த ஒரு அதிகாரமும் ஈரானிய ஆயுதப்படைகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. ஈரானிய எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்கின. ஈரானிய அறிக்கைகளின்படி இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது 2 போர்க்கப்பல்கள் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை அணுக முயன்றன என்றும் ஆனால் ஈரானிய படைகளின் எச்சரிக்கை பெற்ற பிறகு பின்வாங்கின. ஆயுத படைகளின் அச்சுறுத்தல்களின் பேரிலும் ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தும் வந்த நேரடி தொடர்புகளுக்கு மத்தியிலும் கப்பல்கள் தங்கள் பாதையை மாற்றிக் கொண்டதாக ஈரானிய வட்டாரங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக ஜலசந்தியில் நிச்சயமாக ஜலசந்தியில் ஒரு இறுக்கமான நிலை உருவாகி வருவதால் 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஆயுத முனையில் மோதக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. அவைகள் பிந்தி வரும் நாட்களில் நாளையும் கடந்து நாம் நிறைய செய்திகளை அதன் மூலம் வழங்கலாம் என்று பார்க்கின்றோம். ஆம்நேயர்களே, மீண்டும் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.